பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு செயல்படுத்தாது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் விஸ்வகர்மா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்த தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டமாக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார். குலத்தொழிலை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இது போன்ற விஸ்வகர்மா திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படுவதாகவும் யார் வேண்டுமானாலும் எந்த துறையை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் என்பதுதான் தமிழ்நாடு அரசுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே குலத்தொழிலையும் குலக்கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் செயல்படுத்தாது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் பின்னணி என்ன? அண்மையில மத்திய அரசு பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தற்போதைய தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக எழுதியிருக்கிறார். இது தொடர்பாக மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல மத்திய குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இந்த தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் பிரதமருக்கு எழுதியிருந்த கடிதத்திலையும் மேற்கோள் காட்டி அவர் எழுதியிருக்கிறார். மிக குறிப்பாக இந்த தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகள் விண்ணப்பதாரரின் குடும்பம் பாரம்பரியமாக குடும்ப அடிப்படையிலான வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாய தேவை நீக்கப்பட வேண்டும். அதற்கு பதிலாக வழிகாட்டுதலில் பட்டியலிடப்பட்டுள்ள எந்த ஒரு தொழிலையும் மேற்கொள்ள விரும்பாத எந்த ஒரு நபரும் இத்திட்டத்தின் கீழ் உதவி பெற தகுதியுடையவராக இருக்க வேண்டும். இத்திட்டத்தில் பயன்பெறுவோரின் குறைந்தபட்ச வயது வரைபினை 35 உயர்த்தலாம். இதனால் தங்கள் குடும்பத்தை வர்த்தகத்தை தொடர அதனை நன்கு அறிந்தவர்கள் மட்டுமே இத்திட்டத்தின் பலன்களை பெற முடியும். கிராமப்புறங்களில் பயனாளிகளை சரிபார்க்கும் பொறுப்பு கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு பதிலாக வருவாய்த்துறையை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த நிலையில மத்திய அரசின் குறு சிறு நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்திலிருந்து கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்று வரப்பட்ட பதிலின்படி மேற்படி பரிந்துரைக்கப்பட்ட திருத்தங்கள் தொடர்பாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனவும் முதலமைச்சர் இந்த கடிதத்தில் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். இந்த அடிப்படையில மத்திய அரசு உருவாக்கக்கூடிய இந்த திட்டத்தை சமூக நீதி என்ற ஒட்டுமொத்த கொள்கையின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள கைவினைகளுக்கும் அதிகாரம் அளிக்கும் வகையில் சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டாத கைவினைகளுக்கும் உள்ளடக்கி விரிவான திட்டம் ஒன்றை உருவாக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்வதாகவும் முதலமைச்சர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மாநிலத்தில் உள்ள அனைத்து கைவினைஞர்களையும் முழுமையான ஆதரவை அளிக்கும் என்றும் இத்தகைய திட்டம் அவர்களுக்கு நிதி உதவி பயிற்சி மற்றும் அவர்களுக்கு வளர்ச்சி தேவையான அனைத்து விரிவாக உள்ளடக்கியதாகவும் இருக்கும் என்றும் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.